யாவையாகிய தேவனே, என் வார்த்தைகளுக்கு செவியோடும் என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் ஜெபத்தின் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, காலையிலே என் குரலை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். யாவையின் வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாக்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நான் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் எனக்கு கற்பித்தீர். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி என் நடைகள் உறுதிப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். முற்றிலும் என்னை கைவிடாதே. ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும் ஆண்டவரே. நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். ஆண்டவரே, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய வார்த்தைகளை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுகிறது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை என்றும் மறவேன். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். அப்பொழுது நான் ஜீவித்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். உமது வேதத்திலே உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துவிடும். பூமியிலே நான் ஒரு பரதேசி. உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்கிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். உமது பிள்ளையாகிய அடியேனோ உமது வசனங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பம், என் ஆலோசனைக்காரருமாயிருக்கிறது. என் வழிகளை உமக்கு விவரித்து நான் காட்டிய போது நீர் எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு கற்றுக்கொடும்.
உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியருளும். அப்போது உம்முடைய அதிசயங்களை நான் தியானிப்பேன். துன்பத்தினால் என் ஆத்மா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை பலப்படுத்தும். போய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருளச் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகளின் மேல் பற்றுதலாயிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை வெட்கப்பட விடாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் பொழுது நான் உமது கட்டளைகளின் வழியாக ஓடுவேன். ஆண்டவரே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதித்தருளும். முடிவு பரியந்தம் அதை காத்துக்கொள்வேன். எனக்கு உணர்வை தரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பெற்றுக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். உமது கற்பனைகளின் பாதையிலே என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என்னுடைய இருதயம் பொருளாசையை சாராமல் உம்முடைய சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதுக்கு ஏற்ற உமது வார்த்தையை உமது பிள்ளையாகி எனக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பித்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உம்முடைய இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன். உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். உம்முடைய சத்திய வசனம் முற்றிலும் என் வாயில் இருந்து நீங்க விடாதையும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வார்த்தையை காத்துக்கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராயிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து அதிபதிகளுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உம்முடைய கற்பனைகளின் பேரில் மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் பிரியப்படுகிற உம்முடைய கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்திடும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. பெருமை உள்ளவர்கள் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வார்த்தையை விட்டு விலகினதே இல்லை. யாவையாகிய தேவனே, என் ஆண்டவரே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உம்முடைய வார்த்தையை விட்டு விலகுகிற மனுஷர்கள் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது வசனங்களே எனக்கு பாடல்களாயின. யாவையாகிய தேவனே,
காலத்திலும் உமது நாமத்தை நினைத்து உமது கட்டளைகளை கைக்கொள்கிறேன். நான் உமது கட்டளைகளை கைக்கொண்டபடியால் இது எனக்கு கிடைத்தது. என் ஆண்டவராகிய என் யாவையாகிய தேவனே, நீரே என் பங்கு. நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். முழு இருதயத்தோடு உமது தயவுக்காக வேண்டுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உமது சாட்சிகளுக்கு நேராய் திருப்பினேன். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வார்த்தையை நான் மறக்கவே இல்லை. உமது நீதியான நியாய தீர்ப்புகள் நிமித்தம் உமக்கு நன்றி சொல்லும்படி நடுராத்திரியிலே எழுந்திருப்பேன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் நண்பனாய் இருக்கிறேன். யாவையாகிய என் தேவனே, பூமி உமது கிருபையால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதித்தருளும். ஆண்டவரே, உமது வசனத்தின்படி உமது அடியானாய் நன்றாய் நடத்தினீர். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரீராகிய ஆண்டவரே, நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். உமது வார்த்தையை எனக்கு போதித்தரணும். பெருமை உள்ளவர்கள் எனக்கு விரோதமாக பொய்களை பிணைக்கிறார்கள். நானும் முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். அவர்கள் இருதயம் கட்டி கொழுப்பினால் கொடுத்திருக்கிறது. நானோ உம்முடைய வார்த்தையில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் உமது வார்த்தையின் வழிகளை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம். நீர் வாயினால் கொடுத்த வார்த்தையே எனக்கு நல்லது. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கியது. உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். யாவையாகிய என் தேவனே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உமது உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நீர் உமது பிள்ளையாகி அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உம்முடைய கிருபை என்னை தேற்றுவதாக. நான் வாழ்ந்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வார்த்தை என் மனமகிழ்ச்சி. பெருமை உள்ளவர்கள் என்னை பொய்களால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக.
நான் வெட்கப்பட்டு போகாதபடி என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவுது. உம்முடைய விடுதலைக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். இப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வார்த்தையின் மேல் நோக்கமாய் என் கண்கள் காத்திருக்கிறது. புகையில் உள்ள துருத்தியை போலானேன். உமது பிரமாணங்களையோ மறவேன். உமது அடியனுடைய நாட்களில் மாத்திரம் என்னை துன்பப்படுத்துபவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் பெருமை உள்ளவர்கள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாயிருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். நீரோ எனக்கு சகாயம் பண்ணும். உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பேன். அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். யாவையாகிய என் தேவனே, உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்கள் நிறைவேறும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கிறது. சகலம் உம்மை சேவிக்கும். உமது வார்த்தை என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், நான் உம்முடையவள். என்னை விடுவித்தருளும். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கர் என்னை அடிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சகல சம்பூரணத்துக்கு மேலேயே கண்டேன். உம்முடைய வார்த்தைகளுக்கோ எல்லையே இல்லை. உமது வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அதுவே என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் இன்றைக்கும் என்னோட கூட இருக்கிறது. உம்முடைய சாட்சிகளின் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலக மாட்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் இனிப்பாக இருக்கிறது. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் மறக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன். அதை நான் நிறைவேற்றுவேன். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். யாவையாகிய என் தேவனே, என் சித்த
சித்தத்தின்படி வரும் வாயின் வார்த்தைகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தரணும். என்னுடைய காலங்கள் உம்முடைய கையிலே இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளையோ நான் மறைவேன். பொல்லாத மனுஷர்கள் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள். ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவற மாட்டேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கிக் கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய கட்டளைகளின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். வீண் சிந்தனைகளை நான் புறத்து உமது வார்த்தையில் பிரியப்படுகிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். நாள்தோறும் ஜீவிக்க உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை வீணாக போக என்னை வெட்கத்துக்கு உட்படுத்தாதையும். என்னை ஆதரித்தருளும். அப்பொழுது நான் விடுதலையாக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். உமது கட்டளைகளை விட்டு வழி விலகுற யாவரையும் மிதித்து போடுகிறேன். அவர்களுடைய உபாயம் வரும் பொய்யே. பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறேன். ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு செழிக்கிறது. உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். நியாயமும் நீதியும் செய்கிறேன். என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதே. உமது அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும். பெருமை கொண்டவர்கள் என்னை ஒடுக்க விடாதே. உமது பிள்ளையாகி என்னை உமது கிருபையின்படியே நடத்தி உமது வார்த்தைகளை எனக்கு போதியும். நான் உம்முடைய பிள்ளை. உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். நீதியை செய்ய ஆண்டவருக்கு நேரம் வந்தது. அவர்கள் உம்முடைய வார்த்தையை மாறினார்கள். ஆதலால் நான் பொன்னிலும் பசுபொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்றெண்ணி சகல பொய் வழிகளையும் மறுக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள். ஆகையால் என் ஆத்மாவைகளை கைக்கொள்ளும். உம்முடைய வசனத்தின் உட்பிரவேசம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆளவிடாதையும். மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தரணும். அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக்கொள்வேன். மதானியின் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதித்தரணும். ஆண்டவரே, நீ நீதிபரர்.
உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள். என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பற்றுகிறது. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. உமது பிள்ளையாகிய நான் அதில் பிரியப்படுகிறேன். நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன். ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். உம்முடைய நீதி நித்திய நீதி. உமது வார்த்தைகள் எல்லாமே உண்மை. இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது. ஆனாலும் உம்முடைய கற்பனைகளே என் மனமகிழ்ச்சி. உம்முடைய சாட்சிகளின் நீதி இன்றைக்கும் நிலைத்திருக்கும். என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்பொழுது நான் உயிர் வாழ்வேன். முழு இருதயத்தோடு உம்மை கூப்பிட்டேன். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டருளும். உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன். என்னை விடுதலையாக்கும். அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக் கொள்ளுவேன். அதிகாலையில் நான் எழுந்து கூப்பிட்டேன். உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த சாமங்களுக்கு முன்னே என் கண்கள் ஒளித்துக் கொள்ளும். உம்முடைய கிருபையின்படி என் குரலை கேட்டருளும். யாவையாகிய என் ஆண்டவரே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். யாவையாகிய என் தேவனே, நீர் சமீபமாயிருக்கிறீர். உமது கற்பனைகள் எல்லாமே உண்மை. நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நெடுநாளாய் நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். உமது வார்த்தையை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும். உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பித்தருளும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என் விரோதிக்கிறவர்களும் அநேகர். ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலக மாட்டேன். உமது வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாயிருந்தது. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். யாவையாகிய என் தேவனே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்துக்கே பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரிலே சந்தோஷப்படுகிறேன். பொய்யை பகைத்து அற்றுவருக்கிறேன். உம்முடைய வார்த்தையோ நேசிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை.
ஆண்டவரே, உம்முடைய விடுதலைக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். என் ஆத்மாவது சாட்சிகளை காக்கும். அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. யாவே ஆகிய என் தேவனே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை அறிவிக்கும். உமது கற்பனைகள் எல்லாமே நீதியுள்ளவைகள். ஆதலால் என்னுடைய நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். நான் உமது கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரங்கள் எனக்கு துணையாயிருப்பதாக. என் யாவே ஆகிய தேவனே, உம்முடைய விடுதலையின் மேல் ஆவலாயிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையே என் மனமகிழ்ச்சி. என் ஆத்மா ஜீவித்து உம்மை துதிக்க கடவுது. உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக. காணாமல் போன ஆட்டை போல் வழி தப்பி போனேன். உமது பிள்ளையாகி அடியேனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். இன்றைக்கும் என்னுடைய பேச்சுக்களும் என் சிந்தனைகளும் உமக்கு முன்பதாக ஏற்றதாயிருக்கும்படி செய்யும். நீர் கொடுத்த ஆவியானவரால் இன்றைக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் என்னை வழி நடத்தும். உமக்கு பயப்படும் பயத்தை எனக்குள்ளே போட்டார். அந்த பயம் என்னை காத்துக்கொள்ளட்டும். நீர் பண்ணிய உடன்படிக்கை மறக்கவே மாட்டீர். எனக்குள்ளாக தொடங்கிய அந்த நற்கிரியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யெஷுவா மஷியா அவரின் அந்த ராஜரீக நாள் வரைக்கும் காத்துக்கொள்ளுவீர், நடத்தி முடிப்பீர். என் உதடுகளின் வார்த்தையை கேட்டபடியால் நன்றி கூறுகிறேன். நீரே அந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்தீர். நன்றி பிதாவே. உமக்கே கனம் துதி மகிமை ராஜ்யமும் வல்லமையும்